ஹாய் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, குயிக் எடிட் அப்புறம் கைன் மாஸ்டர் இந்த 2 ஆப்பையும் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் வீடியோவில். வீடியோக்குள்ளே போக மட்டுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து வாட்ச் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ கரெக்டாக இருக்கா, நான் சொன்னது புரிஞ்சா அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போட லிங்க் 2யும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குயிக் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஸ்டூடியோ அது கொடுங்க. நியூ வீடியோ அப்படின்றோம், அதை கொடுங்க. ஃபஸ்ட்டு ஆல்பம் இருக்கும், கேலரி, ஆல்பம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கேலரி கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜ் டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு அது ஏற்கனவே அதில் வந்து ஒரு சாங் இருக்கும், அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்போ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதனால் நம்ம யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ யூஸ் பண்ணது வந்து இந்த டைப் அப்படின்ட்டு க்ரீன் கலரில் அதை கொடுங்க. கொடுத்துட்டு அந்த இமேஜ் மேலே ஒரு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு நம்ம எந்த சாங் ஆட் பண்ண போகிறோமோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணுங்கள். எது வரை அந்த லிரிக்ஸ் சாங் முடியுதோ அது வரை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு மினிமம் அளவுக்கு தான் இதில் வந்து இதாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அளவு தான் இதில் வந்து இந்த லிரிக்ஸ் வைக்க இடம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வரை நான் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் லிரிக்ஸ் இருக்குது, அது வந்து அதை காப்பி பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ ஒரு நிமிஷம். இப்போ எதோட அந்த லிரிக்ஸ் முடியுதோ அதை பார்த்துக்கோங்க. இது வரை முடியுது பண்ணாமல் அந்த மாதிரிக்கு. இப்போ நான் அப்படியே பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கிறாங்கட்டு எது வரை முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க, இதோட முடிஞ்சிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ அது வர முடிச்சுட்டு அடுத்து அந்த இமேஜை தொடுங்க. மறுபடியும் ஆட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை மறுபடியும் கொடுத்துட்டு டைட்டில் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து அதை மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்கள். செம்மையாக அது பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் பண்ணிட்டு சிம்பிள் மெத்தட் தான், நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் ரைட் சைடில் ஒரு 3 கோடு கூட லைனாக இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி டைட்ரேஷன் சைஸ் தான். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ சைஸில் வேணுமோ சைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பேலட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்துட்டு அந்த சென்டரில் உள்ள கலரை கொடுங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இது வந்து கரெக்டாக அந்த செகண்டுக்கு தகுந்தாப்புல அந்த லிரிக்ஸ் நீங்கள் எது ஒரு லிரிக்ஸ் பிடிக்கிங்களோ அது வரைக்கும் அதுக்கு தகுந்தாவே செகண்ட் அதுவாகவே எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ டவுன்லோட் ஐக்கான் கொடுங்க. சேவ் வித்தவுட் ஷேரிங் அப்படின்னு கொடுங்க. இது கொஞ்சம் லோட் ஆகும். நான் வந்து இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேவரட் கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. என்ன சைஸ் வேணுமோ சைஸை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ மீடியா கொடுங்க. மீடியா கொடுத்துட்டு நம்ம இப்போ குயிக் எடிட்டில் எடிட் பண்ணணுமா அந்த வீடியோ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதோட வால்யூம் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த லிரிக்ஸ் சாங் இருக்குது தெரியுமா, அந்த சாங் ஆட் பண்ணுங்கள். நான் அந்த சாங்கை செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடாக போகுது. இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு கண்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்கும், அந்த வீடியோ தொடுங்க. ஸ்பீடு கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கிட்டு வந்து ஸ்பீடு, இங்கிட்டு வந்து ஸ்லோ. சரியா? இப்போ வந்து ஸ்லோ வச்சுட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கேன்.
நான் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த தகுந்தாப்பில் நீங்கள் ஸ்லோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா, பிறகு ரொம்ப லேட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அந்த ஆப்பில் வந்து இமேஜ் ஆட் பண்ண தெரியுமா, அந்த இமேஜ் வந்து இங்கே வந்து வரும். வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. சரியா? கட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தள்ளி கொஞ்சம் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அது தெரியாத அளவுக்கு கட் பண்ணிட்டு, இப்போ வீடியோ வச்சுட்டு இப்போ இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கலர் கொடுத்துக்கோங்க. ஃபில்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஃபில்டர் கொடுத்துட்டு இதில் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ரெண்டையும் ட்ராக் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். கலர் என்ன ஒயிட் கலரில் மாதிரி போயிருக்கு? கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லேட்டாகவும் நான் வந்து இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு இப்போ பேக்ரவுண்டில் இமேஜ் எந்த இமேஜ் வேணுமோ, உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த குட்டி பாப்பாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 30 செகண்ட் எப்போவுமே. சரியா? 30 செகண்ட் வச்சுட்டு இந்த இமேஜ் வந்து அங்கிட்டு விட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். வந்து கரெக்டாக அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது வந்து மூவ் ஆகாது. இப்போ இதில் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி விட்டிங்கன்னா சுற்றி இந்த பாட்ரு மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து லேயர் கொடுங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண தெரியுமா, அந்த இதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ தான் வேலையே இருக்குது. இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த லேயர் கொடுத்துருந்தோமா அந்த வீடியோ வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு ஆல்பா அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்து ஒவ்வொன்றா செட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றா செட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதை நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாமே செம்மையாக இருக்கும் இதில். இப்போ நான் இதே செட் பண்ணியிருக்கேன். ஒரு இதாக இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் டார்க்காக செம்மையாக தெரியுது. சூப்பராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே தான் நீங்கள் எடிட் பண்ணணும். செம்மையாக உங்களுக்கு இது வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிடலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டுட்டோரியல் போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.